இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய பணித்துளிகள். லூக்கா 20வது அதிகாரம் 17, 18 வசனங்கள் முடிய. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்தென்ன? அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான். அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். ஒரு வீடு கட்டப்பட வேண்டாம் என்று தள்ளின கற்களை கொண்டுதான் அஸ்திபாரம் போடுவார்கள். பின்பு அதன் மேல் கட்டிடம் முழுவதும் எழும்பும். அதுபோல நம்மளுடைய மூளைக்கல்லாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையில் கட்டப்படுவோமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் நாம் உறுதியாய் நிலை நின்று முடிவு பரிந்தும் நம்மால் வளர முடியும். பாடுகள் உபத்திரவங்கள் வழியாய் நாம் நொறுக்கப்படும்போது அவர் நம்முடைய பலவீனங்களிலிருந்து நம்மை உயிர்ப்பிக்கவும் நொறுங்குண்ட நம் இருதயத்தை உயிர்ப்பிக்கவும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரை போல நாமும் ஆளுகை செய்வோம். அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மாறாக தங்கள் போராட்டங்களிலும் நெருக்கங்களிலும் அவர் மேல் நம்பிக்கை வைக்காமல் தங்கள் சுய பலனையும் சுயநீதியும் நம்பி போராடுபவர்கள் அதனாலேயே நசுக்கப்பட்டு போவார்கள். ஏனென்றால் அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இடறி போகிறார்கள். இன்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நெருக்கப்பட்டிருக்கிறீங்களா? இப்படிப்பட்டு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இப்படி பலவீனத்தோடும் வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? மூளைக்கல்லாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை விடுவிப்பார். ஆமேன். God bless you all.